எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முன்னாடி நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரு 2G இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 4G ஸ்பீடுக்கு நம்மளால மாத்த முடியும்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். சோ கண்டிப்பா வந்து 2G இன்டர்நெட் ஸ்பீட் ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் வந்து அதிகப்படுத்த முடியல அப்படினாலும் நீங்க எதுக்கு நெட் ஸ்பீட் அதிகப்படுத்துறீங்க? ஒண்ணு பிரவுஸ் பண்றதுக்கு, இல்லனா YouTubeல ஏதாவது வீடியோஸ் பார்க்கிறது தான் கண்டிப்பா நம்மள நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படி ஸ்பீட் ஆக்குறதுன்னு சொல்ல போறேன். நீங்க ஒரு 2G இன்டர்நெட் ஸ்பீட் நெட்டே வெச்சிருந்தாலும் பரவாயில்லை, ரொம்பவே ஸ்பீடா பிரவுஸ் பண்ணலாம். ரொம்பவே HD குவாலிட்டில ஒரு நல்ல குவாலிட்டில யூடியூப்ல வீடியோஸும் பார்க்கலாம். உங்க 2G இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தாலே போதும். எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். இதுக்கு 4G ஸ்பீட் தான் வேணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 2G இன்டர்நெட் ஸ்பீட் இருந்தாலே போதும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அதிகமாக ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் இல்ல டிஸ்லைக்ல மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லணும்னா இல்ல டவுட் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன் அப்படின்னா வந்து உங்ககிட்ட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து 2G லெவலுக்கே இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவே ஸ்பீடா பிரவுஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஸ்பீடாவே வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். அது எதுவுமே நீங்க பண்ண வேணாம். கீழே 2 ஆப் லிங்க் இருக்கு. நீங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணாலும் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த 2 ஆப் டவுன்லோட் பண்ணாலும் 2 ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன ஆப் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Google Go அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து YouTube Go அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப். Google Go ஆப்ல என்னன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து வெறும் RMP தான். நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து Gmail அக்கவுண்ட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அக்கவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன்ஸ் எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. எல்லாமே சேஃபா தான் இருக்கு. இது முற்றிலும் Google ஆப்னால முற்றிலும் ரொம்பவே சேஃபா தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்க்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா UC பிரவுசர் மற்றும் Chrome ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவங்க டிஃபால்ட்டா வந்து வாய்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம Google லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே கேமரால இவ்வளவு இருக்கான்னு சொல்லிட்டு Google லென்ஸோட ஃபியூச்சர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐகார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்ல Google லென்ஸ் வந்து டிஃபால்ட்டா இன்பில்ட்டாவே அந்த ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க தனியா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க பிரவுஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட 2G இன்டர்நெட் ஸ்பீட் இருந்தாலே போதும், ரொம்பவே ஸ்பீடாவே வந்து இந்த பிரவுஸ் ஆப்ல வந்து பிரவுஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படினாலும் கொஞ்சம் அதிகமாவே மற்ற பிரவுசரோட இந்த பிரவுசர்ல ஸ்பீட் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு Google Go ஆப்ல வந்து எல்லா ஆப்புமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஆல் ஆப்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து Facebook, Instagram, Twitter, எஜுகேஷன் பத்தி ஏதாவது ஆப் வேணுமா, ஹெல்த் பத்தி ஏதாவது ஆப் வேணுமா, எல்லா ஆப்புமே வந்து டிஃபால்ட்டா இந்த ஒரே ஒரு Google Go அப்படிங்கிற ஒரு RMP ஆப்குள்ள வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க. நீங்க எந்த ஆப்புமே நீங்க இன்ஸ்டால் பண்ண வேணாம். Google Play Storeல இருக்க அத்தனை ஆப்ஸுமே வந்து இந்த ஒரே ஒரு Google Go ஆப்ல வந்து இருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க பிரவுஸ் பண்ணனும்னாலும் 2G இன்டர்நெட் இருந்தாலே போதும், ஸ்பீடா பிரவுஸ் ஆகுது. இதே Google Go ஆப்ல வெறும் RMP குள்ள எல்லா ஆப்புமே வந்து உள்ள கொடுத்துட்டாங்க. நீங்க வாட்ஸ்அப் முதல் கொண்டு உள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து Google Go உண்டான ஒரு ஆப். இன்னொன்னு YouTube Go அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சொன்னேன். அதுல என்னன்னா நீங்க 2G இன்டர்நெட் ஸ்பீட் இருந்தாலே போதும், உங்களால வந்து நல்ல ஹை குவாலிட்டில வந்து வீடியோஸ் வந்து அந்த YouTube Goல வந்து பார்க்க முடியும். நார்மல் YouTube இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் அதுல இருக்கும். சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் கொடுத்திருப்பாங்க. கீழ ஹோம் டவுன்லோட்ஸ் மட்டும் தான் இருக்கும். மேல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோ கிளிக் பண்றதுக்கு முன்னாடி எந்த குவாலிட்டில நீங்க ப்ளே பண்ணணும், அந்த வீடியோ நீங்க டவுன்லோட் பண்ணுமா இல்ல வந்து நீங்க ப்ளே பண்றீங்களா அந்த குவாலிட்டிலன்னு சொல்லிட்டு வீடியோ கிளிக் பண்ணும்போதே அவங்க வந்து கேக்குறாங்க. கிளிக் பண்ண ஒரு நல்ல ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருக்கு. பார்க்கவே இந்த யூடியூபை நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து அந்த ஆப் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. அந்த வீடியோ ப்ளே ஆகும் போதும் யூசர் இன்டர்ஃபேஸும் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. நீங்க ரொம்பவே ஸ்லோவான இன்டர்நெட் வச்சிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ரொம்பவே ஹை குவாலிட்டி வீடியோ வந்து அந்த ஆப்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஒரு விஷயம் பிரவுஸ் பண்ணணும், நிறைய ஆப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Google Go இருக்கு. யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படினாலும் YouTube Go அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப் இருக்கு. ஸோ இந்த 2 ஆப்புமே 2G இன்டர்நெட் ஸ்பீட் இருந்தாலே போதும், உங்களால ரொம்பவே ஸ்பீடா வந்து ரொம்பவே யூஸ் பண்ண முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 2 ஆப்புக்கும் வந்து நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஆப்ஸ் நம்மள்ட்ட இருந்தாலும் இந்த 2 ஆப் இருந்தாலே போதும் அப்பாடா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இந்த 2 ஆப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் 2 ஆப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 ஆப்ல உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல ஐ பட்டன்ல ஓட் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.